நிஷா மேடம், மகேஸ்வரன் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. வெல்கம் சார். கேக்குதுங்களா? வெல்கம். கிளியரா வணக்கம் இருக்குங்களா? சார். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஆடிபிள் சார். ஆடிபிள். எஸ் சார். எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். எனக்கு டாக்டர் ஸ்ரீவர்த்தினி தான் ரெஃபர் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக ஹானரிங் டாக்டருங்க. சோசியல் ஆக்டிவிட்டிக்காக பண்ணாங்க. இட்ஸ் ஐம் நாட் எம்பிபிஎஸ் ஆர் மெடிக்கல் டாக்டர். ஸோ நான் வந்து இன்டர்நெட் கம்பெனி வச்சுருக்கேங்க. நேட்டிவ் வந்து தாராபுரம் பக்கத்தில் தான். பழனிசாமி சாரை நேரில் பார்த்தேங்க. ஒரு 2 மந்த்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். நான் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ் தெரியாதனால ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய அல்சர் ப்ராப்ளம். அ நெறைய சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப வருஷமா அது வந்து நம்ம செல்ஃப் மெடிகேஷன்ஸ்லயே இருந்துட்டே இருந்தேன். இது வந்து நம்ம எலிக்ஸர் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த எமனையும் விரட்டும் மிக்ஸர்ன்னு சொல்லலாம். அந்த மாரி சொல்லலாங்க. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வமும். அதுக்கு வந்து எனக்கு தேடல் இருந்துட்டே இருந்துச்சுங்க. எனக்கு நான் தாத்தா கிட்ட வளர்ந்ததுனால, அவரு நெறைய விஷயங்கள இத சாப்பிடு, அத சாப்பிடு, இந்த பொருள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நெறைய அட்வைஸ் குடுப்பாங்க. அப்ப எனக்கு வந்து இயற்கையாவே ஒரு ஈடுபாடு. நல்லா நல்லா வாழணும். நல்லா நல்ல மனநிலை. அதே மாரி கோயம்புத்தூர்ல வந்தா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்களோட ஃபேமிலில நான் வந்து இன்டர்நெட் ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் இருக்கும்போது, அவங்களும் சில விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன தேடல் இருந்துட்டே இருந்ததுங்க. அந்த ஒரு அல்சர் ப்ராப்ளமா, ஒரு மைண்ட் கண்ட்ரோலா நெறைய விஷயங்கள் வந்து லேகிங் இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் தேடல் போயிட்டே இருக்கு. அதாவது தேடி ஏதோ ஒண்ணுல ஒரு நிலையா நிப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு அந்த மைண்ட் இதாகட்டும் நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சுங்க. எலிக்ஸிர் மிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம், அந்த அல்சர்ங்கிறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. நம்ம செல்ஃப் மெடிகேஷன்ஸ்ல வெந்தயம், மோர் சாப்பிடுவோம், ஏதோ ஒண்ணு சாப்பிடுவோம். ஆனா, அ அந்த அல்சர்ங்கிறது வந்து இம்மீடியட்டா ஒரு 2 வீக்ஸ்லயே எனக்கு சரியாச்சுங்க. அப்புறம் மார்னிங் ஏர்லி பேர்ட் ஆக்சுவலா ஒரு ஒரு கம்யூனிட்டில இருக்காங்க. 4:30க்குலாம் எந்திரிச்சு நம்ம அத பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா, இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஸ்கா எந்திரிக்கிற வரைக்கும் இதா இருக்கும். பட் எந்திரிச்சுனா அவ்ளோ ப்ளசன்ட்டா இருக்குங்க. நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியுது. அதனால வந்து நம்ம ஒரு பேசும்போதே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு பய உணர்வு இருக்கும். அ அ கண் எரிச்சல் இருந்துட்டே இருந்துச்சுங்க. இப்ப அந்த எல்லாமே நியூட்ரல் ஆயிருக்கு. 47 இயர்ஸ் ஆகுதுங்க இப்போ. அவ்வளோ ப்ளசன்ட்டா ஃபீல் பண்றேன். எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃபியரோடவே இருப்பேன். ஆனா, இது எல்லாத்தையும் வந்து இது தவிடுபொடியாக்கி ஒரு 2 மந்த்ஸா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து ஒரு பேக் 3 டிவைட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு நாங்க நெறையா குடுத்துட்டு இருக்கோம். நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. இன்னும் நெறைய விடுபட்டு போச்சு. நான் ப அ பிளான் இல்லாம வந்தேன். பட் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மகேஸ்வரன் சார். ஆக்சுவலி ஸ்ரீவர்தினி மேடம் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் டாக்டர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு நம்பிக்கையோட எலிக்ஸர் மிக்ஸர் நம்பிக்கையோட அவங்களும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிளஸ் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் அவங்க பண்ணது. அண்ட் அதுல நீங்க கண்டினியூஸா 2 மந்த்தா எடுத்து உங்க மனசுல ஒரு மாற்றம் வந்தது பாத்தீங்களா? ஆரோக்கியம்னு சொல்லணும். அடிப்படையே வந்து உடலுடைய மாற்றம்ங்கிறது சிந்தனையில தான் இருக்கு. அந்த ஒரு சிந்தனையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்ன வரையும் மார்க்கெட்ல வந்து இல்ல அப்படிங்கிறத உண்மையிலேயே வந்து வகையில நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற தத்துவமான ஒரு இறைவனுடைய ஆசை பெற்ற பொருள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க